வணக்கம் விஜய்னா. இது எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. மனசில் இருக்கிற ஆதங்கம், எவ்வளோ டியூரேஷன் இது வரப்போகுதுன்னு கூட தெரில. ஆனால் அது பேசி ஆகணும், பேசி அதுக்கான கட்டாயம்னு நினைக்கிறேன். நான் உங்களை வச்சு கண்டென்ட் போட்டு அப்படியே பல கோடி சம்பாரிச்ச ஆள் கிடையாது. சொல்லப்போனால் உங்களை பற்றி எந்த கண்டென்ட்டுமே போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் ரொம்ப சிக்கலில் இருந்தப்போ உங்களை உத்வேகப்படுத்துறதுக்கு ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன், அவ்வளோதான். முக்கியமான ஸ்பீச்சஸ் ஏதாவது நீங்கள் பேசுகிறப்ப நல்லா பேசினாரு அப்படின்னு போட்டிருப்பேன். அதை தாண்டி உங்களை உபயோகித்து காசு சம்பாதிக்கணுங்கிறதுல என்னோடய மோட்டிவே கிடையாது. இன்றைக்கி வேறு வழியில் இதை போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கோபம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆற்றாமை மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னா, இப்போ நேற்று நீங்கள் பண்ண செயல் அப்படிங்கிறது, அவங்க த்ரிஷா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க. அது தப்பா? கண்டிப்பாக தப்பு இல்லை. அது உங்களுடைய உரிமை. இப்போ நீங்கள் சொல்லலாம், அவங்க என் தோழி, அதனால் நான் கூப்பிட்டு போனேன். அவங்க நாளைக்கு என் மகளிர் அணி தலைவி, அதனால் அவங்க எங்கள் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்புவாங்க, ஒரு கூட்டம் நம்புவாங்க. பார்த்தியா தளபதி அடாரடா எப்படி போனார் பார்த்தியா தளபதி என்ன ஷர்ட் போட்டிருந்தா தெரியுமான்னு நம்புவாங்க. ஆனால் 90% மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னா கோபமாயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இதை பண்ணுற டைமிங் அப்படிங்கிறது, நீங்கள் பொதுமக்களையும் உங்கள் தொண்டர்களையும் ஒரு இத்தனையோடு கூட கிளிக்கிறியாக கூட நீங்கள் மதிக்கலை அப்படிங்கிறது நேற்று நீங்கள் பண்ண செயல் காட்டுது. ஏன்னா ஆனால் நான் மீடியாக்காரன், இந்த கண்டென்ட் பண்ணுறோம், பாசிட்டிவ் பண்ணுறோம், நெகட்டிவாக பண்ணுறோம், ரிவ்யூ பண்ணுறோம், ரீல்ஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணி இதில் வச்சு சம்பாதிக்கிறோம், காசு பண்ணுறோம். உங்களுடைய தொண்டை இதில் ஒரு பைசா பண்ணுறதில்ல. உங்களுடைய அடிப்படை தொண்டை. நீங்கள் அந்த கரூர் ஸ்டாம்பீடு வர்றப்போ இப்போ இந்த இஷ்யூ அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அவங்க சங்கீதா வெகு நாள் வாழ்க்கைக்கு அப்புறம் முடியாமல் எப்படி போயிருக்காங்கன்னு உங்கள் 2 பேருக்கு தெரியும். அது இப்போ உள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி எனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற விஷயம், இந்த ஜீவனாம்சம், இதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. இப்போ அதில் ஈகோ ஹர்ட் ஆகி நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. நான் யார் தெரியுமா, நான் காட்டுறேன் பாடுறா அப்படின்னு ஒன்று பண்ணுறீங்க. ஆனால் மனமுறிவு சகஜனா கப்புள்ஸ்குள்ளே எல்லோரும் மனம் முறிஞ்சு அடுத்த கல்யாணம், அடுத்த வாழ்க்கைக்கு போகிறதுங்கிற சகஜனா. இன்றைக்கி சட்டத்தில் இடம் இருக்குது. அதுக்கு தான் சட்டத்தில் அது லீகலாக வச்சுருக்காங்க. அது ஒன்றும் பெரிய கொலை குற்றமோ எதுவுமே தண்டனைக்குரிய குற்றமோ கிடையாது. ஆனால் ஒருத்தங்களை வச்சுட்டு அவங்களுக்கு இன்னும் பிரியல, இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. சரி, ஓகே, உங்கள் 2 பேர்த்துக்கும் பிரச்சனை, ஓகே, உண்மையாலுமே 2 பேர் பக்கமும் தவறு இருக்குது, இல்லை அவங்க மேலே நிறைய தவறு இருக்குது, பிரியுறீங்க, ஓகே. குழந்தைகள் என்னைக்காவது யோசிச்சிங்களாண்ணா? 2 பேர்த்த யோசிச்சிங்களா? இது ஜேசன் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அவங்க ஷாஷா அந்த பொண்ணை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஏன்னா இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்லேருந்து பாசம் இல்லாமலாம் இல்லை. என்ன, நான் அடித்தா தாங்க மாட்டேன் பாட்டில் உங்கள் பையனை வச்சு பாட வச்சு என் பையன்டா அப்படின்னு செலிப்ரேட் பண்ண ஆள் நீங்கள். தெரியல, அவன் ஷாஷாவை உயிராக மதித்து 2 பேர்த்தையும் உயிராக வச்சுருந்த ஆள் நீங்கள். அப்போது உங்களுக்கு அது தெரியும், அவங்களோட சின்ன சின்ன எமோஷன் கூட உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு செயல் செஞ்சால் அவங்க உடஞ்சி போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு தமிழ் குடும்பத் தலைவன் என்ன பண்ணுவான்? ஏன்னா இது நீங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் பேர் வச்சுருக்கீங்க. அதில் அஞ்சலை அம்மாவிலேருந்து ஜான்சி, அவங்க வேலுநாச்சியார்லேருந்து எல்லாரும் தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிற தலைவர்களை தான் நீங்கள் கூட வச்சுருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய கட்சி உங்களுடைய கொள்கை தலைவர்களாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அப்போது தமிழ் கலாச்சாரம் என்ன சொல்லுது? மனைவியே தவறானாலும் ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிறவன் அதை தாங்கி பிடிச்சி இழுத்து அவங்களை என்னைக்கும் அவன் சாகிற வரைக்கும் விட்டு கொடுக்காம, மனைவியே பிரிஞ்சு போனாலும் அவங்களை விட்டு கொடுக்காம வாழ்கிறதான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதான தமிழ் கலாச்சாரம் சொல்லுது. அப்போ இந்த ஒரு பேசிக்கை கூட கடைபிடிக்காமனா நாளைக்கு தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணிடுவீங்க? அதை விடுங்க. அந்த கரூர் ஸ்டாம்பீடு அது நடந்தப்போ 41 உயிர்கள் போச்சு. இப்போ இந்த சின்ன உங்கள் பர்சனல் ஈகோ ஹர்ட் ஆனதுக்கு நீங்கள் மீடியா முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து காட்டுறீங்க. இப்போ இதுக்கு நாளைக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுவீங்க, அதெல்லாம் நாங்கள் நம்புற தயாராக இல்லை. நீங்கள் நாளைக்கு மகளிர் அணி மாநாடு ஏதாவது கூட்டுவீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை அவங்களே முன்னாடி மேடை ஏற்றுவீங்கன்னு நினைக்கிறேன், என்ன வேணால் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் தயாராகவே இல்லை. ஆனால் அவங்க ஈகோ ஹர்ட் ஆனோடனே மீடியாவுக்கு ஒரு விஷயத்தை சென்சேஷனாக பண்ணுறீங்க. 41 பேர் இறந்து போனான். அதில் எல்லாரும் காரணம். இன்றைக்கும் அந்த நிலையில் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் காரணம், அரசு காரணம், மக்கள் காரணம், நீங்களும் முக்கிய காரணம். இதே ஈகோ அன்றைக்கி ஹர்ட் ஆகிருக்கணும்ல. என்னன்னா ஹர்ட், நான் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு போய் அந்த 41 குடும்பத்தோடு நீங்கள் நின்றுக்கணும் இல்லையா?
ஏன் அப்போ ஈகோ ஹர்ட் ஆகல? சோகங்கிறீங்க, இதே ஸ்பீடு அங்கே வந்திருக்கணும் இல்லைங்களா? அதையும் அப்போ மட்டும் வரல? அந்த மக்கள் எல்லாம் மக்கள் இல்லையா? அதை விட்டுருங்க. இந்த 41 பேர் இறந்தப்போ உங்களுடைய முக்கிய நிர்வாகின்னு சொல்கிறவங்களாம் முக்காடு போட்டு போய் ஏதோ மூளையில் படுத்துட்டு இருந்தப்போ, ஆதவ் அர்ஜுனாலேருந்து புஷி ஆனந்த்லேருந்து எவனுமே எங்கேயுமே இல்லை. நீங்கள் கூட வச்சுக்கிட்டு பெரிய அரசியல் சாணக்கியம் ஞான ஆரோக்கியசாமி எல்லாம் ஏரியாலாம் இல்லாமல் முக்காடு போட்டிருந்தப்போ, அன்னைக்கு உங்களுக்காண்டி வாழ் தூக்கி நின்னவன் ஒரு சாதாரண தாவேக்கா தொண்டை. அவனுக்கு ஜெயில்னா என்னன்னு தெரியாது, பெயில்னா என்ன தெரியாது, ஜாமீன்னா என்னன்னு தெரியாது, ஒரு வெங்காயம் தெரியாது. அவன் நின்னது உங்களுக்காண்டி. நம்ம அண்ணன் சரியான அரசியல் நமக்காண்டி எடுக்கார், நமக்காண்டி வந்து நிப்பாடுறான் அப்படின்ட்டு கூலிக்கு போகிற பசங்க, சின்ன சின்ன வேலை செய்கிற பசங்க, எல்லா செக்லையும் குட்டை நெட்டை பெருசு சிறுசு எல்லாம் அவங்க கூட நின்னாங்களே பசங்க, அவங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவீங்களா? இப்படி தான் நன்றி காட்டுவீங்களா? அவன் இன்னைக்கு பேச முடியாமல் உட்காந்துருக்கான் கிராமங்களில், குக்கிராமங்களில். நீங்கள் இது நினச்சிட்டு இருப்பீங்க, இது வந்து சோஷியல் ஒரு போட்டிருந்தா அப்படி உங்களுடைய இந்த டை ஹார்டு ஃபேன் குரூப் ஒன்று போட்டுருந்துச்சு. இது சோஷியல் மீடியாவில் தான் பாதிப்பு, நேரடியாக பாதிக்கலன்னு. நேரடி வாழ்க்கையில் என்ன பாதிப்பாகுது தெரியுமா? எங்கள் குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க அண்ணன் அண்ணி பயங்கர ஃபேன்ஸ். உங்கள் மீட்டிங்காண்டி விஜயமங்கலத்துக்கு வந்து துண்டெல்லாம் போட்டு வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில் துண்டை ஒழிச்சு வச்சுட்டாங்க அவங்க அண்ணி. வெளியில் போய் நம்ம தாவேக்கான்னு எங்கேயுமே சொல்லிட வேண்டாம், போதும் இதோட போதும், நம்ம வேலையை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு மூவ் ஆயிட்டாங்க. இது அவங்க மட்டும் கிடையாதுங்க, உங்களை ஃபாலோ பண்ணுகிற லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு நைட் அந்த முடிவெடுத்தாங்க. இதற்கு காரணம் விவாகரத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. விவாகரத்து கிடையாது, விவாகரத்து எல்லாத்துக்கும் ஆக தான் செய்யுது. தமிழ்நாட்டில் விவாகரத்து ஆகிறது இல்லை, லட்சக்கணக்கான விவாகரத்து ஆகுது. ஆனால் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண விதம், ஏன்னா இது வந்து நீங்கள் ஒன்றும் சும்மா ஒரு சாதாரண குடும்பத் தலைவன் கிடையாதுன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழகத்திற்கு மாற்று, திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு மாற்று, நாம் தமிழருக்கு மாற்றுன்னு ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறீங்க. ஒரு சின்ன பர்சனல் இஷ்யூ அது, உங்கள் ஈகோ மட்டும் இல்லை. நம்ம பசங்களுக்காண்டிடே எடுத்து குத்து, நீ பரவாயில்ல நெஞ்சில், நீ என் மனைவி தானே, எடுத்து குத்து, நான் தாங்கிக்கிறேன், ஆனால் உன்னை என்றைக்கும் நான் பழி சொல்லுக்கு ஆளாக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுருந்தீங்கன்னா, தமிழ்நாடு உங்கள் ஃபுல்லாக நின்றுருக்குன்னா நான் உங்கள் முன்னாடி நின்றுருப்பேன். அந்த குடும்பத்தை விட்டீங்க, நீ மக்களை எப்படி காப்பாற்றுவீங்க? எதை வச்சு காப்பாற்றுவீங்க? தன்னலமே இல்லாமல் உங்கள் நலத்தை வச்சு அவன் நலத்தையே மறந்து தொண்டை எத்தனை பேர் வெயில வந்து நின்னான், எத்தனை பேர் மயக்கம் போட்டு இருந்தான். கடைசி தஞ்சாவூர் மீட்டிங் அந்த பையன் அடிச்சு இன்னைக்கு ஐசியூல கிடக்கிறான். அவனுக்கு என்ன, அவன் எத்தனை கோடி உங்ககிட்ட வாங்கிட்டான், இல்லை நாளைக்கு எத்தனை கான்ட்ராக்ட் வாங்க போறான்? வெறும் அன்பு, உங்க மேல வச்ச அன்புக்கு அவன் ஓடி ஓடி வந்து நின்னான். என்ன கைமாறு திருப்பி சரிங்க? உங்க கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனாலேருந்து எல்லா சத்யபாமாக்காரங்கலேருந்து எல்லாருமே ஒன்னா உங்களுடைய பணத்துக்கோ இல்லை பதவிக்கோ வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நாளைக்கு பணமோ பதவியோ கிடைக்கும் பகிர்ந்துக்கலான்னு உட்காந்துருக்கிறான். எல்லாம் லாப நோக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். உங்கள் அடிப்படை தொண்டன் அப்படி நிற்கிறானா? உங்களுக்காண்டி இருக்கானா? அவன் தான் முன்னாடி நின்று ஈட்டியில் உங்களுக்கு பொதுவாக அவன் தான் வாங்குறான். அவன் ஒரு பைசா ஆதாயம் தேடுறதில்ல. நிறைய பேர் வீட்டை நிலங்களை விற்று இன்றைக்கி வந்து உட்காந்து கட்சி செலவுக்கு பண்ணிவிட்டு மாவட்ட செயலர் நிறைய பேர் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கான். காசு இருந்தும் போட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் கட்சி நிர்வாகி உங்களை சுற்றி இருக்கிறவனெல்லாம் விடாமல் என்னடா பண்ணுறதுன்னு விரக்தியில் எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு தெரியுங்களா? இவ்வளவு பேரை துச்சமாக மதித்து எங்களை எல்லாம் கேனைன்னு நினச்சி ஜாலியாக உட்காந்து நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்களையெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அரசியல் என்ன அவ்வளவு சாதாரணமாக போச்சு உங்களுக்கு? ஒரு வருஷம் வருவீங்க, தூக்கி உங்களுக்கு முதலமைச்சர் பதவியை தந்து நாட்டு ஆளுங்கன்னு சொல்லிடுவோமா நாங்கள்? ஆனாகப்பட்ட ஸ்டாலின் ஐயா 40 வருஷம் காத்திருந்தார், அதுக்கப்புறம் தான் அவருக்கு முதலமைச்சர் பதவி. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாத்தையும் 2ஆ 3ஆ தன் வாழ்க்கை வந்து செதைச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்தந்த பதவிகள் கிடைச்சது. நீங்கள் எப்படின்னா அவங்க ஆவீங்க? அவங்க என்டியூர் பண்ணதை நீங்கள் எப்படி, அவங்க என்டியூர் பண்ண ஒரு 1% கூட நீங்கள் என்டியூர் பண்ணவே இல்லை. எந்த விதத்தில் பொலிட்டிக்கல் லீடராக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள்? பேச்சுக்கள்லேருந்து எல்லாமே சொல்கிறேன் நான். தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறப்ப இன்றைக்கி தஞ்சாவூரோட பிரச்சனை என்னன்னு பேப்பரை தான் பார்த்து படிச்சாகணுமா என்னங்க இருக்கிறேன்? இன்றைக்கி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொள்முதல் நிலையங்கள் நெல்மணி முளைக்குதுங்கிறது என்னத்தை பேப்பரை பார்த்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான்.
டெல்டாவில் இந்த காவிரினால தண்ணீர் வராதனால பிரச்சனை இருக்குங்கிறது எதுக்கு பேப்பரை பார்த்து படிக்கணுங்கிறேன் நான். உங்கள் ஓஎன்ஜிசியால் அங்கே பிரச்சனை, அங்கே இருக்கிற வயல்கள்லாம் பாதிக்கப்படுங்கிற எந்த பேப்பரை வச்சு படிக்கணும்? எங்கிட்ட ஒன்றும் இல்லை. தஞ்சாவூரை யோசிச்சா ஒரு தமிழனுக்கு அந்த யோசனை வரும், இங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியும் அவனுக்கு. அதுக்கு எதுக்கு நான் பேப்பரு, எதுக்கு பாயிண்டர்ஸு? என்னத்த சொல்கிறீங்க? ஆட்சி அமைந்தால் என்ன ஆட்சி? அது ஆட்சி என்ன அல்வா துண்டாது அமையறதுக்கு? தெரில இதெல்லாம் என்னென்னு. தமிழக மக்கள் நீங்கள் அவ்வளோ கில்லுக்கீரையா ரொம்ப கம்மியாக இடம் போட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துருக்கிறீங்க. நடக்கவே நடக்காது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவன். அண்ணாவை, காமராஜரை, கலைஞரை, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, ஐயா ஸ்டாலினை எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தெரியும். ஒரு துளி பிசுரடிச்சுன்னா தமிழக மக்கள் நம்மளை ஒதுக்கி வச்சிருவோம், நமக்கு பதவி தர மாட்டான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். 1000 விமர்சனம் இருக்கு திமுக கூட. அவங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதிமுக அதே பயம்தான், என்ன பண்ணுவானுங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க மக்களை பார்த்து. நீங்கள் என்ன கான்ஃபிடென்ட்னா உங்களுக்கு, நான் என்ன பண்ணாலும் என் வேன்ஸ் என் கூட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை பண்ணுறீங்க. நீங்கள் ஓட்டு வாங்கிடுவான் அப்புறம் பார்த்துக்குவோம். எப்படி ஓட்டு போடுவாங்க? அதெல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் போட விட மாட்டோம். சினிமா டிக்கெட் அது வேற, இது மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கை. இதற்கான நீங்கள் சரியான பதில் சொல்லியே ஆக வேண்டும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் விவாகரத்து வாங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக வாங்கிக்கங்க. அதை அந்த காரியங்களை நீங்கள் செய்கிற விதம், உங்கள் கூட பிறந்த பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை என்னைக்காவது அவர் எஸ்எஸ்சி சாரையும் சோபா மேடம் நினச்சி பார்த்தீங்களா? ஒரே பிள்ளை, நீங்கள் ஒரே பையன். நீங்கள் வளரும் போதே எஸ்எஸ்சி சார் உங்களுக்கு ஆயுசுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டார். எந்த அப்பா நின்று 6 படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பையனை எடுத்து வச்சு நிற்பார்? நின்னார், உங்கள் கடைசி வரைக்கும் கூட நின்னார். அவருக்கு நீங்கள் கொடுக்குற பதில் இதுதானா? பரிசு இதுதானா? எவ்வளவு நொந்து இன்னைக்கு தூங்கிட்டு இருப்பார் அவர். 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற அந்த மனவலி அவங்களுக்கு எவ்வளவு இருக்குங்கண்ணா. உங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறீங்க, நான் தான் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தாங்கிற உலகத்தில் எவனும் கிடையாது. மக்கள் அங்கீகாரம் தந்தாதான் ஒருத்தன், எவனா இருக்கட்டும். மக்கள் அங்கீகாரம் இருந்தால் தான் அவன் மனிதன், அவன் மாமனிதன், அவன் தலைவன், தன்னிகரற்ற தலைவன். அது காந்தியடிகள்லேருந்து நேதாஜிலேருந்து எல்லாரும் அப்படித்தான். மக்கள் அங்கீகாரம், மக்கள் அங்கீகாரம் இல்லாமல் என்ன வானத்திலிருந்து வந்துருக்குமா உங்களுக்கு தலைமை? திருப்பியும் என்கிட்ட பேப்பர் ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லை, கோவத்தில் பேசுகிறேன். தப்புனா தப்பு, வன்மையான கண்டனங்கள், தெளிவாக பேசுங்க. மன்னிப்பு கேட்குறேன்னா கேளுங்க, ஆனால் உண்மையை பேசுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நடவடிக்கைகள்லாம் என்னை விட்டுருங்க, நான் மீடியாக்காரன். உங்கள் முன்னாடி நிற்கிறான் பாருங்கள் ஒரு தொண்டை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவனுக்கு பதில் சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மக்கள் பேசுகிறதுக்கு எப்படி திருப்பி பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கான் பாருங்க தொண்டை, அவன் சார்பாக அவனுக்கு ஒரு சாரி சொல்லுங்க, இல்லை அவனுக்கான சரியான பதிலை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் அரசியல் பயணத்தை தொடங்காமல் போங்க, என்னமோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.